ரூபாய் கிடைக்காததால தலைகீழான பிரபலத்தின் வாழ்க்கை என்ன விஷயம் தெரியுமா? டைரக்டர்களையே யூனிக்கானவர் மணிரத்னம் தான். அவர் படத்துல ஒரு ஃப்ரேம்லயாச்சும் வந்துடணும் அப்படின்னு ஆசைப்படாதவங்களே கிடையாது. ஆனா அவரா கூப்பிட்டு சான்ஸ் கொடுத்தாதான் உண்டு. அப்படிப்பட்ட மாமேதையான மணிரத்னம் என்னுடைய அப்பா எனக்கு தேவைப்பட்ட டைம்ல 200 ரூபாய் கொடுக்கல. அதனால தான் நான் டைரக்டர் ஆகிட்டேன்னு தாங்கிட்ட சொன்னதாக நடிகையும் அவருடைய மனைவியுமான சுஹாசினி ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. மௌனராகம் படத்துல தொடங்கி நாயகன், அஞ்சலி, அக்னி நட்சத்திரம், ரோஜா, தளபதி, ராவணா, ஓ காதல் கண்மணி, பொன்னியின் செல்வன்னு பல வெற்றி படங்களை டைரக்ட் பண்ண மணிரத்னம் நடிகை சுஹாசினியை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டாரு. ஒரு இன்டர்வியூல பேசின சுஹாசினி, என் கணவர் என்கிட்ட எப்போதுமே என்னுடைய வாழ்க்கையில ஒரு குறை இருக்குன்னு சொல்வாரு. என்னுடைய அப்பா கிட்ட நான் 200 ரூபாய் டென்னிஸ் பயிற்சிக்காக கேட்டேன். அவர் கொடுக்கல. ஆனா அவர் மட்டும் கொடுத்திருந்தா நான் இந்நேரம் டைரக்டர் ஆகாம விம்பிள்டன் போட்டியில விளையாடி இருப்பேன்னு சொன்னதா ஷேர் பண்ணாங்க சுஹாசினி. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள், நல்ல வேளை அவருக்கு 200 ரூபாய் கிடைக்கல, கிடைச்சிருந்தா நாம ஒரு லெஜெண்டரி டைரக்டரை மிஸ் பண்ணியிருப்போம்னு கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள். மேலும் லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆகி ஃப்ளாப் ஆன தக் லைஃப் படம் மட்டும் ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆயிருந்தா வேற லெவல் ஹிட் ஆகியிருக்குன்றது அவருடைய டை ஹார்ட் ஃபேன்ஸுங்களுடைய ஒப்பீனியனா இருக்கிறது குறிப்பிடத்தக்கது.